Hi guys, welcome to Education YouTube channel. I am Bharathan, NASM certified research analyst and NCM certified technical analyst. நம்ம இந்த வீடியோல ஆப்ஷன் கிரீக்ஸ் பத்தி இன்டெப்தா பார்ப்போம். ஸோ ஆப்ஷன் கிரீக்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு ஆப்ஷன் பிரீமியம் வந்து எப்படி டிரைவ் இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ ஆப்ஷன் பிரீமியம்ன்றது போத் இன்ட்ரென்சிக் வேல்யூ அண்ட் எக்ஸ்ட்ரென்சிக் வேல்யூ ரெண்டு தான் நமக்கு வந்து ஆப்ஷன் பிரீமியமா இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இன்ட்ரென்சிக் வேல்யூ அண்ட் எக்ஸ்ட்ரென்சிக் வேல்யூன்றத ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்துருவோம். அண்ட் செகண்ட் பார்ட்ல வந்து எக்ஸ்ட்ரென்சிக் வேல்யூல 5 கிரீக் ஃபேக்டர் இருக்கு. ஸோ அதை பத்தி இன்டெப்தா நம்ம செகண்ட் பார்ட்ல பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. Let's get into the video, guys. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரென்சிக் வேல்யூ எக்ஸ்ட்ரென்சிக் வேல்யூ பார்க்கறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருந்து போகலாம். இப்போ வந்து ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் எடுத்துக்கோங்க, அது வந்து 100 ரூபாயில் இருக்கு. அண்ட் நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்க்குறீங்க, 90 கால் ஆப்ஷன் பார்க்குறீங்க. ஸ்டாக் ப்ரைஸ் 100 ரூபாயில் இருக்கு, 90 கால் ஆப்ஷன் பார்க்குறீங்க. ஸோ இப்போ 90க்கும் 100க்கும் உள்ள அந்த இடைப்பட்ட கேப் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து இன்ட்ரென்சிக் வேல்யூ. இன்ட்ரென்சிக் வேல்யூ வந்து ட்ரூ வேல்யூ ஆஃப் த ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நமக்கு 10 இருக்கு இந்த இடத்துல. பட் நீங்கள் ரியல் டைமில் ஆப்ஷன் ப்ரீமியம் வாங்கும்போது நீங்கள் அந்த 10 ரூபா கொடுத்து வாங்க மாட்டீங்க. கண்டிப்பாக வந்து ஒரு 13 ரூபா, 14 ரூபா, 15 ரூபா அதிகமான ப்ரைஸ் கொடுத்து தான் வாங்குவீங்க. ஸோ அந்த ட்ரூ வேல்யூ போக எக்ஸஸ் வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா, அந்த எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய அமௌண்ட் தான் வந்து எக்ஸ்ட்ரென்சிக் வேல்யூ. ஸோ இந்த எக்ஸ்ட்ரென்சிக் வேல்யூ வந்து எப்படி அவங்க ஒரு ஆப்ஷன் பிரீமியத்தில் வந்து ஃபேக்டர் இன் பண்றாங்கன்னா கிரீக்ஸ் மூலமா தான் பண்றாங்க. ஸோ அந்த கிரீக்ஸ் என்னன்னா டெல்டா, காமா, தீட்டா, வேகா, ரோ. இதுல ரோனுடைய இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப கம்மி தான். மற்றபடி இந்த 4 கிரீக் ஃபர்ஸ்ட் சொன்ன 4 கிரீக் இருக்குல்ல, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து இந்த 4 கிரீக் ஃபேக்டர் என்னென்ன, அதெல்லாம் வந்து எப்படி ஆப்ஷன் பிரீமியத்தை வந்து மேலே கீழே மூவ் பண்ணுன்றதை நம்ம பார்ப்போம். இப்போ வந்து ஆப்ஷன் கிரீக்ஸ்ல டெல்டா, தீட்டா, காமா, வேகா, ரோ அப்படின்னு வந்து 5 முக்கியமான ஃபேக்டர் இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 தான் ரொம்ப முக்கியம். ரோ வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டெல்டா பற்றி மட்டும் இன்டெப்த்தாக பார்ப்போம். ஸோ டெல்டான்றது என்னன்னா உங்களுடைய அசட் ப்ரைஸ் வந்து எவ்வளோ சேஞ்ச் ஆகுதோ அதை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ப்ரீமியம்ல எவ்வளோ சேஞ்ச் இருக்கு அதை ரெண்டையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட அசட் ப்ரைஸ் சேஞ்சையும் உங்களுடைய ப்ரீமியம் ப்ரைஸ் சேஞ்சையும் ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு எடுக்கிறது தான் வந்து டெல்டானுடைய மெயின் திங். ஸோ டெல்டா வந்து பேசிக்காக 0 இருந்து 1 வரைக்கும் இருக்கும். 0 வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரி டைம் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே வந்து அவுட் ஆஃப் தி மணிலாம் 0ல இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு அது வேல்யூ 0ல தான் இருக்கும். 1 வந்து உங்களுக்கு இந்த மணில இருக்கும். ஸோ இப்போ வந்து டெல்டா வந்து இந்த மணிக்கு 1 இருக்கும், அட் த மணிக்கு 0.5 இருக்கும், அவுட் ஆஃப் தி மணிக்கு அப்படியே குறைஞ்சிட்டே வரும் 0.5ல இருந்து. ஸோ 1 to 0 அது அப்படியே குறைஞ்சிட்டே வரும் கால் ஆப்ஷனுக்கு. அதே புட் ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைனஸ்ல இருக்கும். ஸோ -1 to 0 அது அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். -1ல இருந்து -0.9 சொல்லிட்டு டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சினாரியோவோட சொல்லணும்னா ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் எடுத்துக்கோங்க, அது வந்து 100 ரூபாயில் இருக்கு. அண்ட் நீங்கள் வந்து 100 கால் ஆப்ஷன் பார்க்குறீங்க. ஸோ 100 கால் ஆப்ஷன் வந்து அட் த மணி. ஸோ அட் த மணின்றதுல டெல்டா வந்து 0.5 இருக்கும். இப்போ உங்கள் ஸ்டாக் ப்ரைஸ் 100 ரூபாயிலிருந்து 110 ரூபாய் போச்சுன்னா உங்களுடைய ஆப்ஷன் ப்ரீமியம் 100 கால் ஆப்ஷன் வந்து ஒரு 10 ரூபாயில் இருந்தால் அது 10 ரூபாயிலிருந்து ஒரு 15 ரூபாய் அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் கொடுக்கும். ஸோ இங்கே உங்களுக்கு 10 ரூபாய் ஏறினதுக்கு ஒரு 0.5 உங்களுக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து டெல்டா. உங்களுக்கு வந்து அந்த மெஷர் ஆஃப் அசட் எவ்வளோ சேஞ்ச் ஆகுதோ அதை இங்கே மெஷர் பண்ணி சொல்கிறது தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம காமா பார்ப்போம். ஸோ காமான்றது என்னன்னா இது வந்து சேஞ்ச் இன் டெல்டா. இப்போ டெல்டா பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டா இருக்காது. இப்போ ஸ்டாக் பிரைஸ் மேலே ஏற ஏற டெல்டாவும் அட்ஜஸ்ட் ஆகிட்டே போகும். இப்போ டெல்டா வந்து அட் த மணிக்கு 0.5 இருக்கு. இப்போ அங்கிருந்து ஸ்டாக் பிரைஸ் வந்து உங்களுக்கு அட் த மணிலேருந்து இந்த மணி ஆயிடுச்சுன்னா டெல்டா வந்து ஆட்டோமேட்டிக்காக 0.5லேருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். 0.6, 0.7, 0.8 இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு கடைசியில் 1ல வந்து நிற்கும். ஸோ அப்போ டெல்டா சேஞ்ச் ஆகுது இல்லை. இந்த சேஞ்ச் இன் டெல்டாவை மெஷர் பண்ணுறது தான் காமா. ஸோ காமாவும் பார்த்தீங்கன்னா அட் த மணியில தான் அதிகமாக இருக்கும். ஸோ காமாவில் வந்து என்ன ஒரு ரிஸ்க் இருக்குன்னா, இப்போ உங்களுக்கு அட் த மணியில காமா அதிகமாக இருக்கிறதுனால அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக்ஸ் எல்லாமே வந்து மூவ்மெண்ட் அதிகமாக கொடுப்பாங்க. டக்குன்னு இந்த மணியாவான், டக்குன்னு அவுட் ஆஃப் தி மணியாவான். ஸோ மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ மாறிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் ஒலடைலிட்டி ஹெவியா இருக்கும், லாஸ் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கும். அதே நீங்க வந்து காமா நீங்க உள்ள எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மணி ரொம்ப டீப்பா இந்த மணியோ இல்ல நல்ல ஒரு ஃபார் ஓடிஎம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு காமா வந்து ஸ்டேபிளா இருக்கும். ஸோ அங்க வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்காது. ஏன்னா டெல்டாவே அங்க அவ்வளோ வேரி ஆகாது இல்ல, டீப் இந்த மணிக்கும் ஃபார் அவுட் ஆஃப் தி மணிக்கும். ஸோ அதே கான்செப்ட் தான் உங்களுக்கு காமா வந்து அதுவும் பெருசா டிஃபரன்ஸ் இருக்காது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம தீட்டா பார்ப்போம். ஸோ தீட்டா வந்து டைம் வேல்யூ பொறுத்து இருக்கு. இது வந்து எப்பயுமே நமக்கு டிக்ரீஸ் தான் ஆகும். தீட்டா வந்து இன்க்ரீஸ் ஆகாது. ஏன்னா டைம்ன்றது நமக்கு டிக்ரீஸ் தான் ஆகும், இன்க்ரீஸ் ஆகாது. இப்போ நம்ம இந்த டேட்ல இருக்கோம்னா இங்கிருந்து உங்களுக்கு ஃபர்தராக டே ப்ராக்ரஸ் ஆக அதனுடைய வேல்யூ வந்து குறைஞ்சிட்டே தான் வரும் தீட்டா. ஸோ இப்போ தீட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பைரி நெருங்கும் போது ரொம்பவே ஹெவியாக இருக்கும். அண்ட் தீட்டாவும் பார்த்தீங்கன்னா வந்து அட் த மணியில தான் அதிகமாக இருக்கும். நீங்கள் அவுட் ஆஃப் தி மணி போட்டீங்கன்னா தீட்டா கம்மியாக இருக்கும். அதே மாதிரி இந்த மணி போயிடும் தீட்டா கம்மியாக இருக்கும். பட் அந்த ஸ்பீட் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். எவ்ரிடே வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் தெரிஞ்சுட்டே இருக்கும் தீட்டானுடைய வேல்யூஸில்.
அண்ட் நெக்ஸ்ட் வந்து வேகா பார்ப்போம். வேகா வந்து இம்ப்ளைட் வொலட்டிலிட்டி இருக்குல்ல, ஸோ அதை பேஸ் பண்ணி டிட்டர்மைன் பண்ணுறது தான் வேகா. ஸோ இப்போ வந்து டெல்டா வந்து ஆக்சுவல் அசட் ப்ரைஸ் எவ்வளோ சேஞ்ச் ஆகுதோ அதை ப்ரீமியமில் ரிஃப்ளெக்ட் பண்ணுறது தான் டெல்டானுடைய வேலை. பட் வேகா எப்படி உங்களுக்கு இம்பேக்ட் ஆகும்னா, ஃபியூச்சர் ப்ரைஸ்னு ஒன்று இருக்கும்ல. இப்போ வந்து ஒரு ஸ்டாக்குக்கு வந்து வொலட்டிலிட்டி ஹெவியாக இருக்கும்போது, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பட்ஜெட் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி ஒரு எக்கனாமிக் ஸ்லோ டவுன் ஆர் எக்கனாமி ரைஸ் ஆகிறது, இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து டிஃபர் ஆகுது. ஸோ ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் மேஜர் ஈவெண்ட் அக்கர் ஆகிற டைமில் உங்களுக்கு வொலட்டிலிட்டி ஹெவியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வரப்போகுது, இப்போ இந்த மந்த் எண்டு கிட்ட வரும்போது பட்ஜெட் நமக்கு டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வொலட்டிலிட்டி ரொம்ப ஹெவியாக இருக்கும். நிஃப்டி ஒரே நாளில் 500-600 பாயிண்ட்ஸ் மேலேயும் போவான், கீழேயும் வருவான். ஸோ அந்த ரேஞ்ச் ஆஃப் மூவ்மெண்ட் 1000 பாயிண்ட்ஸ் வரைக்குமே கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ரேஞ்ச் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் ஹெவியாக இருக்கிற டைமில் ஐவி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஐவி அதிகமாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து வேகாவும் அதிகமாக இருக்கும். ஸோ வேகா அதிகமாக இருந்துச்சுன்னா ஆப்ஷன் பையர்ஸுக்கு வந்து கொஞ்சம் ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து நீங்கள் ஃபார் ஓடிஎம் வாங்கினாலும் கூட அது வந்து மார்க்கெட் உங்கள் டைரக்ஷனில் போச்சுன்னா உங்களுக்கு நல்ல லாபம் வரும். செல்லர்ஸ்க்கு கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு வேகால. அண்ட் லாஸ்டா வந்து நம்ம ரோ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் சேஞ்ச் ஆகுது இல்லை, ஸோ அதை பேஸ் பண்ணி டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஃபேக்டர் தான் வந்து ரோ. இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து ஒரு 1% இன்க்ரீஸ் ஆச்சுனால் கால் ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு ரோனுடைய வேல்யூ ஏறும். அதே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் 1% வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா கால் ஆப்ஷனில் உங்களுக்கு ரோனுடைய வேல்யூ குறையும். ஸோ அது இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை பேஸ் பண்ணி ஏறுறது இறங்குறது தான் வந்து ரோ. ஸோ ரோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் தான் வந்து மெயினாக ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். நமக்கு இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த 4 க்ரீக் ஃபேக்டர் தான், டெல்டா, காமா, தீட்டா, வேகா, இந்த 4 தான் வந்து பெரிய ரோல் ப்ளே பண்ணும். ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிளில் வந்து உங்களுக்கு காட்டுறேன். சென்சிபிள் ஓப்பன் பண்ணி நான் சென்சிபிள் வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே வந்து நம்ம காமா, வேகா, தீட்டா, டெல்டா இதனுடைய வேல்யூ எல்லாமே எப்படி கரஸ்பாண்டிங்காக இருக்குன்றதை பார்ப்போம். இதில் ரோ மட்டும் இருக்காது, ஏன்னா ரோ வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ ஆப்ஷன் ப்ரீமியமில் ரோனுடைய இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப கம்மி தான், எஸ்பெஷலி இந்தியன் மார்க்கெட்டில். ஸோ அதனால் ரோ மட்டும் இருக்காது. நீங்கள் ஃபஸ்ட்டு டெல்டா பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனுக்கு வந்து எப்பயுமே பாசிட்டிவில் தான் இருக்கும், புட் ஆப்ஷனுக்கு நெகட்டிவில் இருக்கும். கால் ஆப்ஷனுக்கு ஏன் பாசிட்டிவில் இருக்குன்னா, அது வந்து கன்வென்ஷனல் ட்ரெண்ட். இப்போ வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைக் வாங்குறீங்க, 24,600 வாங்குறீங்கன்னா உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, மார்க்கெட் மேலே போகுன்றது. ஸோ அந்த மார்க்கெட் மேலே போகிற எக்ஸ்பெக்டேஷன் ஸ்டிக் ஆகி இருக்கிறதுனால உங்களுக்கு ஆப்ஷன் ப்ரீமியமும் மேலே போகுது. ஸோ அந்த கன்வென்ஷனல் ட்ரெண்டு அதில் இருக்குது. அதே புட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெல்டா நெகட்டிவில் இருக்கும். ஏன்னா இது எவ்வளோ கீழே போதோ அப்போ தான் வந்து உங்களுக்கு புட் ஆப்ஷனில் கெயின் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்டாக் ப்ரைஸ் கீழே போனால் தான் புட்டில் கெயின் இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் ஆக்ஷன் இருக்கிறதுனால அங்கே வந்து உங்களுக்கு மைனஸில் இருக்குது டெல்டானுடைய வேல்யூ. அண்ட் காமா பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் டெல்டா தான். ஸோ அட் த மணியில் தான் உங்களுக்கு எப்பயுமே வந்து டெல்டா அதிகமாக இருக்கும் அண்டு காமாவும் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் காமா உள்ளே போனீங்கன்னா, இந்த மணி போனீங்கன்னா உங்களுக்கு காமா கம்மியாக இருக்கும். அதே மாதிரி வந்து அவுட் ஆஃப் தி மணி போனாலும் உங்களுக்கு காமா கம்மியாக இருக்கும். டெல்டா பார்த்தீங்கன்னா நீங்கள் அவுட் ஆஃப் தி மணி போக போக அது குறைஞ்சிக்கிட்டே வரும். அண்டு இந்த மணி போக போக டெல்டா வந்து ஏறிட்டே இருக்கும். அதேமாதிரி தீட்டா வந்து உங்களுக்கு இப்போ இங்கே -10 இருக்கா, அதே மாதிரி இதுவும் வந்து உங்களுக்கு இந்த மணி போக போக குறையும், அவுட் ஆஃப் தி மணி போக போகவும் குறையும். ஸோ நீங்கள் எல்லா க்ரீக் ஃபேக்டருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட் த மணியில் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து அட் த மணி கான்ட்ராக்ட்ஸ் வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க செல் பண்ணுறதுக்கு. அண்ட் வேகா பார்த்தீங்கன்னா 13 இருக்குது. ஸோ இப்போதைக்கு கரண்டாக 13 இருக்குது, வொலட்டிலிட்டி வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஐவி கம்மியாக இருக்கிறதுனால வேகா 13 இருக்குது. அதே இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வீக்குக்கு அடுத்த வீக் கான்ட்ராக்ட் 25 ஜூலை நம்ம எடுத்து பார்த்தோம்னா வேகா வந்து 18 இருக்குது. ஸோ வேகா ஏன் அதிகமாக இருக்குன்னா, அந்த டைமில் வந்து நமக்கு ஜூலை 23 வந்து பட்ஜெட் இருக்கிறதுனால, ஸோ அந்த ஈவெண்ட்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு வேகா அதிகமாக இருக்குது. ஸோ வேகா அதிகமாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஷன் ப்ரீமியம் ப்ரைஸும் அதிகமாக இருக்கும். And that's it for this video guys. I hope this video was useful to you. நாங்கள் நாளைக்கு வந்து ஒரு யூடியூப் லைவ் ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லைவில் என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ண போகிறோம்னா, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அண்ட் ஒரு கம்பெனி எப்படி நம்ம வந்து வேல்யூவேட் பண்ணுறது. அண்ட் இது கூட வந்து இப்போ நமக்கு Q1 ஏர்னிங் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட் வீக் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த Q1 ஏர்னிங் சீசனில் எந்தெந்த கம்பெனிஸ்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 மந்த்ஸுக்கு இந்த ஏர்னிங் சீசன் போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம எந்தெந்த கம்பெனிஸ் எப்பப்போ நம்ம ட்ரேட் பண்ணலாம், எப்பப்போ எந்தெந்த மாதிரி மூவ்மெண்ட் இருக்கும், எந்தெந்த கம்பெனிஸ்லாம் ஸ்ட்ராங் ஏர்னிங்ஸ் போஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏர்னிங்ஸ் பற்றின அப்டேட் எல்லாமே நம்ம இந்த லைவ்ல கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த லைவ் பார்த்தீங்கன்னா நாளைக்கு 11 AM ஸ்டார்ட் ஆகும். ஸோ மறக்காம இந்த லைவ் ஜாயின் பண்ண பாருங்க. அண்ட் நாங்கள் வெல்த் கிரியேஷனில் எந்த விதமான கால்ஸும் ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. ஸோ வெல்த் கிரியேஷன் வந்து நீங்கள் ஒரு கால்ஸ் குரூப்பாக எடுத்துக்க வேணாம். நாங்கள் டெலிகிராமில் ஒரு பப்ளிக் கம்யூனிட்டி ஒன்று மெயின்டைன் பண்ணுறோம். அந்த கம்யூனிட்டி வந்து எங்களோட ஸ்டாக் கண்டென்ட்ஸ் ப்ளஸ் எங்களோட ரிசர்ச் எல்லாமே வந்து நாங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அந்த கம்யூனிட்டியில் நீங்கள் ஒரு மெம்பர் ஆனால் மறக்காம அந்த கம்யூனிட்டி ஜாயின் பண்ண பாருங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.